பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீ என்ன காரியம் செஞ்சாலும், நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்றேன், உன் முயற்சிகளில் வெற்றியை மாத்துறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யப்படுறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ தண்ணீர்ல போனாலும் நான் இருப்பேன், நீ ஆறுகளை கிட்ட போனாலும் நான் இருப்பேன். அப்படின்னா என்ன விஷயம்னா, உனக்கு ஆபத்து எப்பப்பெல்லாம் நேரிடுதோ அந்த ஆபத்தான நேரத்தில் நான் உன் கூட தான் இருக்க மகனே மகளே, நீ பயப்படாதன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, பைக்ல, கார்ல, வீடுகளில் கூட பாத்தீங்கன்னா சில ஸ்டிக்கர் ஒட்டிருக்கும். அதாவது என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்ட்டு. என் சமூகம் உனக்கு முன்பாக போகணும்னா ஏசப்போடைய சமூகம் நமக்கு முன்னாடி போதாமா? ஆனா நம்ம ஏசப்போடைய சமூகத்துக்கு போறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கரெக்டான டைமுக்கு சர்ச்சுக்கும் போறது கிடையாது, கரெக்டான டைம் ஏசப்பாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. ஏன் வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்றோமா, வீட்டுல உட்காந்து பைபிள் படிக்கிறோமா? நம்ம ஏசப்பாக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கவே மாட்டோம். ஆனா ஏசப்பா நமக்கு எல்லாமே செய்யணும், நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும், நமக்கு நன்மை செய்யணும், நான் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் ஏசப்பா செய்யணும். ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க, நீங்க என்ன தேடுற மகனா மகளா மாறும்போது உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீங்க என்ன தேட ஆரம்பிங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. வேத வசனத்து மூலியமா தான் விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கை வசனத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.